வாங்கி தர வேண்டும். அம்மா தாயே ஜக்கம்மா, சின்ன வரவரையும் நீதாம எனக்கு துணையா இருந்து அருள்புரியும் தாயே. அப்பா சொன்ன இடம் இது போல் தான் தெரிகின்றது. கையில் இருந்த பந்தமும் அவிழ்ந்து விட்டது. குடிசையின் இருப்பிடமோ தெரியவில்லை. அம்மாவாசை இருட்டு வேறு என்று அதோ தெரிகிறதே, கருப்பா இருக்கிறா. அதுதான் குடிசையாக இருக்குமோ? அதுதான் குடிசை என்றால் குடிசைக்குள் ஆள் இருப்பதாக வல்லவா அப்பா தெரிவித்தார். நிசப்தமாக உள்ளதே. ஆள் இருந்தா சத்தம் வரணும். சத்தத்தை காணவில்லை. சரி, ஒரு கல்லை எடுத்து எரிந்து பார்ப்போம். போடுங்க மண்டையில. குடிசை இல்ல போடு, அதுக்கு வேற மாதிரி தெரியாம கல்லை எடுத்து எரிந்து பார்ப்போம். குடிசைக்குள் ஆள் இருந்தால் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும். ஆமா, கல்லை எரியாமலே இருந்து விடலாம். ஆனால் அவர்களாக அழைத்தால் தான் பேச வேண்டும் என்று அப்பா தெரிவித்துள்ளார். அவர்களும் அழைக்காமல் நாமும் பேசாமல் இருந்து விட்டால் இன்று இரவு சின்னான் இங்கு காவலுக்கு வரவில்லை என்று அரண்மனை ஆட்களிடம் தெரிவிப்பார்கள். அப்பாவுக்கு ஆபத்து. ஆகவே இந்த கல்லை தூதாக அனுப்பிவிட்டு இந்த வேலையை கவனிப்போம். பாட்டுக்கு பாட்டெடுத்தேன், நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி விழும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? பாட்டுக்கு பாட்டெடுத்தேன், நான் பாடுவதை கேட்டாயோ? துள்ளி விழும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? துள்ளி வரும் வெள்ளலையே, நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? போனானே
எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சேன் உன்னை நான் பிறந்த காதலிலே ஆசைக்கு ஆசை வச்சேன் உன்னை நான் பிறந்த காதலிலே பெண்மயிலும் என்னை கைவிட்டு போனாலே நான் காதலித்த பெண்மயிலும் கைவிட்டு போனாலே நான் மறையாமல் இருக்கேன் இங்கே சூரியன் நான் இருக்கேன் சாட்சி சொல்ல சந்திரனே நீ தூதல்ல மாட்டாயோ சாட்சி சொல்ல சந்திரனே நீ தூதல்ல மாட்டாயோ நீ தூதல்ல மாட்டாயோ கல்லை எறிந்து விட்டு மறந்து கொள்வோம் குடிசைக்குள் ஆள் இருந்தால் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும் போடவாடா என்ன இங்க கேக்குறிய உங்க சௌரியா ஐயோ சின்ன சின்ன நான் அப்பவே சொன்னேன் இந்த சின்ன கேட்டானா என்ன தனியா விட்டு போகாரா பயமா இருக்குன்னு சொன்னேன் என்னை தனியா மட்டும் விட்டு போனே கல்லி விழுந்தது போல இருந்ததே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே சரி எதுக்கு சுத்தி பாப்போம் சுத்தி பாருங்க அடடடா பயந்தே போயிட்டமே குடிசைக்கு மேலே வேப்ப மரம் இருக்கு அந்த வேப்ப மரத்துல வேப்பகாய் விழுந்ததை பார்த்துட்டு நம்ம கல்லி விழுந்தப்ப நினைச்சு பயந்துட்டோமே நம்ம பயப்படாமா நீங்க யாரு? நம்ம யாரு யாரு? வருங்காலத்துல இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பொம்மர நாய்க்கிற மகள் ரொம்ப ஆட்டாதீங்க. நாட்டுல உலகாய ஒருத்தம் ஆமா விழுந்துற போய் வருங்காலத்து இளவரசி ஆஹா. எதுக்கு பயப்படாமா ஓஹோ. தைரியமா இருக்கணும் ஆஹா எங்க மறுபடியும் பயப்படாம இருக்கீங்களான்னு பார்ப்போம் இவர்கள் தான் பொம்மியா என்ன அழகாக இருக்கின்றார்கள் ஆஹா சற்று நேரத்திற்குள் வந்து மின்னிட்டன் பூச்சி போல் மின்னி விட்டு சென்று விட்டாங்க ஐயோ ஏண்டா இருட்டிலே இவ்வளவு அழகா இருக்காளே ஆஹா இவ்வளவு விளக்க பொருத்தி வச்சு பார்த்தா வீட்டுல வச்சு எப்படி இருப்பா ஆஹா என்ன பண்ண போறீங்க மின்னலை போன்ற ஒளியும் வேகத்துக்கு ஒப்பான கரும் கூந்தலும் மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போன்ற முகமும் தாளமடல் போல் தாழ்வாயும் வெண்சங்கை போன்ற கழுத்தும் ஏய், நாய் வந்து ஆளை இலை போன்ற வயிறும் ஆளை இலை சோறு போட்டு சாப்பிடலாம் வயிறையும் பாத்துட்டீங்களா சினை விரானது போல் கெண்டைக்கால்களும் சிற்றெரும்பை போன்ற ரோமங்களும் ரோமம்னா என்ன ரோமம்னா தோல் ஓ என்ன நடை பின்னல் தடை இப்ப கொண்ட சின்ன கிடையாது சகனம் எப்படி இருக்கு சாமி சகுனம் சங்கு சகுனம் நிலவு ஒரு பெண்ணாகி உணவுகின்ற அழகோ அலைகளை இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே
கல்லை எடுத்து எரிந்தோம். அவர்களும் வந்தார்கள். பயந்து ஓடிவிட்டோம். இந்த முத்துவீரங்கிற பேருக்கு நல்லாவா இருக்கு? போடலாமா? நம்ம இன்னொரு தடவை போடுவோம். மறுபடியும் கல்ல நல்ல வேலை. வந்தார்களே என்றால் நேரிலே நின்று பதில் சொல்வோம். குதர்க்கமான ஆளா இருக்காப்லே. முத்துவீரன் வந்திருக்கிறான் என்று அவர்களிடம் போய் யாரோ பெரிய கல்லா போட்டு சொன்ன. யாரையா சொன்னது? அவர்தானா? பத்தியா என்கிட்ட ஆளை கொள்ளலாம் முடிவு பண்ணிட்டாரு போல. இவ்வளவு நேரம் தூங்கி எந்திரிச்சு கள்ளத்துக்கு போடுறதுக்கு மட்டும் முடிச்சிருக்கீங்க. கொல்ல போற பாத்துங்க. ஆமா யாரா இருக்கும்? ஐயோ வேப்பம் பழம் நினைச்சிட்டோம். மறுபடியும் ஏதுக்கு நம்ம சுத்தி பார்ப்போம். ரொம்ப மரியாதையான ஒரு மலை. நல்ல கும்படா இருக்கு. போக போக தெரியும். பொன்னம்பல செய்திங்களோ? ஆமா கம்பம் நிட்டுறாரு. ஆத்தாடி. ஆனா எந்த கும்படம்லாம் நம்பலாங்க? இந்த கூழ கும்படம் நம்பவே முடியாது. கொள்ள ஜோலி வேலை பார்த்தணும். ஆளை பார்த்தா கம்பீரமா இருக்காரு. யாரா இருக்கும்? ஒரு ராஜாமா இருக்காரு. எந்த தேசத்துக்கு ராஜாவா இருக்கு? ராஜானா கையில செங்கோல் இருக்கு. இவருகிட்ட கம்புதான் வச்சிருக்காரு. கொஞ்சம் பொண்ணு அடி வெளுத்துற போல தெரியுது. யாருன்னு தெரியல. பயமாவும் இருக்கு, தைரியமும் வருது. சரி எதுக்கு பயப்படணும்? நம்ம பயப்படக்கூடாதுங்க. நம்ம பயப்படுறாளா? நம்மளும் பயப்படணுமா? பயப்படக்கூடாது. நம்ம நாட்டின் இளவரசி, வருங்காலத்தில் நாட்டை ஆளக்கூடிய ஒரு பொம்மலை நாட்டிய மகள் இல்லையா? பயப்படாம தைரியமா கேட்டுருவோம். கேட்போமா? கேட்டுருவோம். யாரு எங்கேயும் தெரியவில் வந்து நிற்பது? யாரு எங்கேயும் தெரியவில் வந்து நிற்பது? யாரு எங்கேயும் தெரியவில் வந்து நிற்பது? மாரியர் மகனா? இந்த சின்ன மகனா? அவளும் கப்பனா? இப்படி ஒரு புள்ள இருப்பதை சொல்லவே இல்ல. கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டு சொல்ல முடியும். பரவாயில்ல, நல்ல மனுஷன் தான். மாரியர் மகன் நடாலி பெயரே போர். மாரியர் மகன் நடாலி பெயரே போர். ஓ முத்தியா, ஓ முத்தியா. ஏக நல்ல பேராச்சே, ஏக நல்ல பேராச்சே. ஏக நம்ம காவலுக்கு இன்னும் வரவில்லை. ஏக நம்ம காவலுக்கு இன்னும் வரவில்லை. அண்ணவனுக்கு மதுரை காவல் அமர்ந்த வந்ததையோ, அண்ணவனுக்கு மதுரை காவல் அமர்ந்த வந்ததையோ. ஓ அப்படியா சரி. ஓ அப்படியா சரி. நீ வந்தாலும் சரி, எந்த நேரத்தில் வந்தாலும் ஆகினது. நான் புரிதல் இப்போ அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. முத்துவீரே, முன்ன கூட போய் பழக்கம் இருக்கா? ஏ முத உங்ககிட்ட தாங்க எதுக்கு வந்தீங்க? அப்படி சொல்லுங்க சரிங்களா? மரியாதையா காவல் நடந்துக்கணும். என்ன செய்வ? காவல் செய்யற மாதிரியே தெரியலையே. என்னமோ செய்யற என்ன ஒரு செய்வாளோ? காவல் செய்ய கொப்ப 29 நாள் அருமையா காவல் பார்த்தான். சரிங்களா? நீங்க ஒரு நாள் காவல் கத்துருக்கீங்க. காவல்ல கவனமா இருக்கணும். சரி எப்படி காவல் பார்க்கணும் சொல்லி கொடுத்துருப்பானா? இல்ல கேட்டீங்க. எப்படிப்பா போய் செய்யறதுன்னு என்ன சொல்லி கொடுக்காம செய்யற வேலை தான்டா. என்ன காவலை தாங்க போனா செஞ்சிருவாடாங்க. வந்துட்டீங்க. என்ன செஞ்சிருவேன்னு? ஆரம்பமே சரியில்லையே. நீங்க செய்ய சொல்லி பாருங்களேன். என்ன செய்ய சொல்லி? வேலை செய்ய சொன்னா செஞ்சிருவீங்களா? அடேங்கப்பா, ஆனா செய்யற மாதிரியே தெரியலையே. தெரியற மாதிரியா செய்வாங்க. இதுக்காக தெரியாம செய்வீங்களா? ஓஹோ நல்ல வேலை. பரவாயில்ல,
அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, புன்னை மரம். புன்னை மரம். அந்த மரத்துல நின்று கொப்பைய காவல் பார்த்தான். வெத்தலைலாம் திப்பி இருக்கா பாத்தீங்களா, அதெல்லாம் போய் நின்று காவல் பார்க்க வேணாம், பக்கத்துல இருந்து காவலை பார்க்கணும். ஏய் மரத்தடிட்டு சரியா, காவல கவனமா இருக்கணும். காவல எந்த குற்றம் குறை இருக்க கூடாது. காவல் குறை இருந்தா தண்டனை, பெரும் தண்டனை கிடைக்கப்படும். நடக்கட்டும் காவல். ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க போலவே. ஆத்தி அப்பா மணி அண்ணே, தீபாவளி அன்னைக்கு பிறந்திருப்பா போல. அத டப்பு 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 இப்படி பட்டாசா வெடித்தா எந்த ஆம்பளை பயலாவது கிட்ட வருவானா? ஒருத்தன் அண்ட மாட்டேன். அனுசரணையா என்ன நீங்க சின்ன மகனா வாங்க காவலை பண்ணு வாங்க. என்ன சொல்லணும், வாங்க உட்காருங்க, இதை சாப்பிடுங்க இல்ல அதைத்தான் சாப்பிடுங்க, வாழை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க சொல்லணும். இல்ல அவரசு இல்லையா, தன்மை இல்லை. சரி, கீந்துவதற்கு நேரம் இல்லை. ஆகவே ஆமா வீட்டுக்கு போகணும். அவர்கள் அழைக்க வேண்டும். எப்படி கூப்பிடுறது? வாயில தான் கூப்பிடணும். வாயில தான் என்னன்னு கூப்பிடுறது? புத்தி கம்பி என்று கூறி விடுவார்கள். அம்மா அதே மாதிரி இருக்கு. நடிப்பு நடிப்பு நல்லா பண்றீங்க, சூப்பர். ஏங்க உங்களை தாங்க வேணா, எதுக்கு நம்ம பம்பு? காலதாமதம் காரியக்கடி இன வழக்கப்படி இளவரசின்னு கூப்பிடுவோம். கூப்பிடுங்க. இளவரசி கொஞ்சறதுக்கா? ஏங்க என்னங்க நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? மேல பாருங்களேன், வானத்தை பாருங்க. அடி வெளுத்து போட என்ன வானத்தை பார்த்தீர்களா? ஆமா, மேகம் ஒரு மாதிரி இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. மழை வருவது போல தெரிகின்றது. ஆமாங்க, மழையில நடந்தாங்க உடம்பு சேராதுங்க. சார் உங்க உடம்புக்கா? உடம்பு பாரு. சரி, ஆடையெல்லாம் நனைந்து விடும். சரி, ஆடையெல்லாம் நினைச்சுனா எனக்கு உள்காத்த வந்துடும். உங்களுக்கா? ஆமாமா. ஆடையெல்லாம் நினைச்சுனா உங்களுக்கு உள்காய்ச்சல் வந்துடும். உள்காய்ச்சல் வந்தா அப்பா அம்மா சங்கடப்படுவாங்கல்ல. உங்க அப்பா அம்மா இங்க பாருங்க முத்துவீரா, மழை வந்து நீங்க நினைச்சாலும் ஆடையெல்லாம் நினைச்சிடும். ஆடை நினைச்சா உங்களுக்கு உள்காய்ச்சல் வந்துடும். அப்படியே வருத்தப்பட்டாலும் உங்களுடைய அம்மா அப்பா தான் வருத்தப்படுவாங்க. ஆனா நான் நினைச்சு வச்சுக்கங்களேன், என்னுடைய தாய் தப்பன வருத்தப்படுவாங்க. என்னுடைய தாய் தப்பன வருத்தப்பட்டால் இந்த நாட்டு மக்கள் அனைவருமே வருத்தப்படுவாங்க. இந்நாட்டின் இளவரசிக்கு உடம்பு சரியில்லைன்னா வருத்தப்படுவாங்களா இல்லையா? எவ்வளவு ஆளுங்க இருக்கு பாரு. பொம்பளைனா போதும் உலகமே வருத்தப்படும். ஆமா, ஆனா ஆம்பளை வருத்தப்பட்டா ஒரு ஆளும் வருத்தப்படும். ஆம்பளையும் வருத்தப்படுறதுல பொம்பளையும் வருத்தப்படும். எதுக்குதான் வருத்தப்படணும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், மழை, அந்த மழை இருக்குல்ல, அந்த நின்று பாருங்க காவல. என்ன கலைமணி, அடமழை விட்டாலும் செடி மழை விட மாட்டாங்க. மழை விட்டுரும், லேசா ஒரு காத்து எடுத்தா போதும். சரி, தண்ணியா விழுகுங்க மரத்துல இருந்து. நம்மளால தாங்க முடியாது. பாருங்களேன், கண்ணு கட்டின தூரம் பாத்தீங்களா? எந்த இதுமே இல்ல. எது இல்ல. ஆமா ஆமா, நான் நினைக்கிறதுக்கு நீங்க நினைச்சா நானும் நினையாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு. நான் நினைச்சா நீங்க நினையாம இருக்கலாமா? ஒண்ணுமே புரியல. எப்படி? உங்க குடிசை இருக்குல்ல? ஆமா, குடிசை உங்க அப்பே அருமையா கட்டிக்க. இங்க இது மாதிரி எந்த ஊர்லயுமே நடந்தது இல்ல. உண்மையா சொல்றேன். அதத்தாங்க நானும் சொல்றேன். என்ன சொல்றீங்க? உள்ளத வச்சு தாங்க நல்லது செய்யணும். எதிரியா தான் ஒத்துக்கணுங்க. உள்ளத வச்சுதான் நல்லது செய்யணும். இதுக்காக கடன் சொல்லி வாங்கியா வச்சா எதுவும் செய்ய முடியும்? நல்லது செஞ்சா எங்க இருக்கிறத வச்சு உன் கை சைஸே சரியில்லை. சரியா? குடிசையில கையை என்ன தைரியம் தான், என்ன கொழுப்புடா, என்ன மப்புடா, என்ன அடி கொண்டே அவரே ஆம்பளை அடிக்கலாமா? சும்மா நிப்பாட்டியா போல. என்ன தைரியம் தான் குடிசை இடம் கேட்கலாமா? உனக்கு கொழுப்பு மப்பு திமிருண்டா கேட்கலாமா? என்னம்மா கேட்டேன், இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? குடிசை எப்படி இடம் கேட்கலாம்? அதிகமா கோவப்படக்கூடாதுங்க, ரத்த கொதிப்பு வந்துடும். எங்களுக்கு வராதியா? உனக்கு தான் வரும், எனக்கு எல்லாம் வராது. எனக்கு கோவப்படுற பழக்கமே இல்லைங்க. ரொம்ப வேணாம், கையெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒப்பனே கையால இடம் தான் கட்டி வச்சிருக்கேன். மழை விட்டது என்ன சாஸ்வதமா தங்க போறேன்? மழை விட்டா வெளியில வந்துடும். ஏயா அப்பப்ப தங்குறதுக்கு இது என்ன பாலைவனமா? இல்ல இல்ல, இது என்ன எது பறவை தாங்கல் இடமா? ஏன்னா அப்பப்ப தங்கிட்டு போற மாதிரி சொல்றீங்க. இங்க பாரு, ஒழுங்கா சொல்றேன், காவலை பார்க்க முடிஞ்சா பாரு, இல்லையா நிறைய கட்டிட்டே இரு.
கொஞ்சம் தயை செய்குவாய் கொஞ்சம் தயை செய்குவாய் இளம் போதே இப்போதே குடிவாதே கொஞ்சம் தயை செய்குவாய் அங்கு குளிர்மலையில் அங்கு குளிர் என்ன தைரியமடா என்ன தைரியமடா இங்கே தாரியமே தாரியம் ஆகாம போயிடா என்ன தைரியமடா உனக்கு என்ன தைரியமடா நான் மகிழ்ந்திடவோ எப்பகிட மாறியனே நான் மகிழ்ந்திடவோ எப்பகிட மாறியனே நான் குளிச்சை செய்ய நீ என்ன தைரியமடா உனக்கு என்ன காவலை பார்க்க முடிஞ்சா பாரு இல்லையே நடை கட்டி இந்த குடிச்ச இடம் கட்ட விவரம் மட்டும் என்னுடைய மாமாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா அடியில புடிப்பாருமா ஏன் வேற இடம் கிடைக்கலையா அவருக்கு அடியில புடிப்பா கத்தியா எடுத்தாரு சிறைக்காம விட ஏய் அவரும் அந்த வேலையை பாக்குறாரு கத்தி எடுத்தாரு வச்சுக்க உன் தலையை வெட்டி உன் கையிலேயே கொடுத்து உன்னையே அளவு பார்க்க சொல்லுவாரு இந்த நாட்டின் இளவரசி சரி நான் உங்கள் நாட்டின் பிரஜை அதான் எங்கதான் போறீங்க வாங்கட்ட முத பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழான்னு சொல்லியிருக்காங்க மதரசே நீ கொஞ்சம் மனது வைப்பாயே மதரசே நீ கொஞ்சம் மனது வைப்பாயே காவலுக்குன்னு வந்தேங்க. உங்க இதை பார்த்தனா
முகத்தை தாமா என்னையா நீ பேசுற முகத்தை பார்த்தனா காவலுங்கிற எண்ணம் மாறி போச்சு. சரி பரவாயில்ல, சொன்னது பயந்துட்டியே. எங்க மாமா பேர் சொன்ன, எங்க அப்பா பேர் சொன்ன பயந்துட்டே இல்ல. பயம் இருக்கணும். அவர் கத்தி எடுத்தாருன்னா விட மாட்டாருல்ல. உங்க மனசுல கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா. ஏன் மனசுலயா? ஏன் மனசுலயா? என்ன தைரியம்டா, என்ன கொழுப்புண்டா, என்ன திமிருண்டா? என்னப்பா சப்பு சப்புன்னு கொடுக்குது? என் மனதை கொள்ளை கொண்ட ஏந்திரையமி பெண்ணே, என் மனதை கொள்ளை கொண்ட ஏந்திரையமி பெண்ணே, கல்மனம் கொள்ளாமல் இந்த காலையனை கூடிடுவாய், காலையனை கூடிடுவாய் மாரதியும் போல ஒரு மிளகா கிடைக்கலாம், அரை கிலோ கிடைக்கும். நீ தொட்டல மறுபடியும் நான் தொடணுமா? வச்சுக்கிறேன் கர்ம முடிச்சானே. நீ தொட்டது எனக்கு எதுவுமே வேணாடா. இப்பே தூக்கிட்டு தொட்டுட்டா தொட்டுட்டா தொட்டுட்டா. ஐயோ பாத்துட்டா பாத்துட்டா பாத்துட்டா. ஐயோ என் சேலை தொட்டுட்டா. இவன் தொட்ட சேலை தேவையா? உனக்கு இப்படி ஆசை இருக்க கூடாதுப்பா. வருஷத்துல எப்பதான் ஒரு நாளும் சந்திக்கிறேன். நான் எப்படா அது இருக்கட்டும், நீங்க விடு. நான் எப்படா பொம்மை போட அவுப்பேன் எல்லாம் ஓசியா பாக்கலான்னு இப்பதான் தூங்கி எதிர்த்து வந்திருக்காரு. ஆடு பாக்குறத பத்தியா? அவர்தானா? அப்படியா? இந்த மரியாதை செய்கிறார், மரியாதை செய்கிறார். தனது வீணாத்தை நினைக்காதே, தனது வீணாத்தை பேசாதே, தனது வீணாத்தை நினைக்காதே, தனது வீணாத்தை பேசாதே. சாக போறவனுக்கு சமுத்திர முழங்கால தண்ணி அரமனை ஆட்கள் வரும் சொல்லுவீங்க. சின்ன மகன் முத்துவீரன் வந்தேன், இப்படி என்கிட்ட கொடுத்து இடம் கேட்டேன், என்னைய செய்யறேன்னு சொன்னாக்கா கல்யாணம். என்னடா செய்யறேன்? கல்யாணம் வந்து செய்யறதே தான்டா இருக்கிறேன். அதானமா ஒரு வேலை இல்ல, சொல்லத்தான் போறீங்க. சாகிறது சாக போறோம். ஒரு தடவை நீ மட்டும் என்னை தொட்டுட்டு உன் பின்னாடி அலைவன மட்டும் நினைச்சு பாக்க. ரொம்ப ஆடுது, ஆட்டாதீங்க. எனக்கு ஆடாத. முத்து வீரனை பாத்தீங்களா பாத்தீங்களான்னு உன்னைய சுத்தி சுத்தி நான் தேட நடக்காதியா நடக்காது. விழிமாதரத்தை கூறுகிறாங்க ஆழம் உண்டு. சிவபெருமான் விதத்தை கொடுத்தார் இல்லையா? அடியால முட்டை நமக்கு அழித்திட்டனர் பாக்கியம் அம்மா, அழித்திட்டனர் பாக்கியம் அம்மா. விழிமாதரத்தை கூறுகிறாய் இப்படியாப்பட்ட மனுஷன் எங்க பாக்க? ஆனா மான கட்ட வேலை, ஆனா வெக்க கட்ட வேலை, ரோச கட்ட வேலை, ஆனா ஒண்ணே இல்லையா? ஆமா, காதலியோட எச்சி இனிக்கும் சொன்ன நிசந்தாயா இனிக்குதுடா. நக்கிறே நக்கவுட்டு பாத்திர மாதிரி. அது உண்ட ஈசன் நமக்கு அழித்திட்டனர் பாக்கியம் அம்மா, தனமதி உனக்கு பக்கத்திலே வருஷம் போட சொல்லுது, பக்கத்திலே வருஷம் போட சொல்லுது.
அடி அஞ்சு விரலுக்கு நாம ஆடி கூட மயிலே மயிலேனா இற கொடுக்க மாட்டான். படுக்க வச்சு கடமை என்னிடத்தில் எடுத்துரைத்த மதுர மொழி உன் வக்கனை பேச்சலைக்கு வாட்டுதடி என் மனதை முழுவல்லி வாட்டுதடி என் மனதை. தண்ணி குடிக்கிற எப்படியே தூக்கி மாடு பதி சுமக்க மாட்டியா மாடு பதி சுமக்க மாட்டே